அடுத்து பாருங்க, பின்வருவனவற்றை பெருக்குக. ஃபஸ்ட் இது 2/3 × 6, 1 3 3, 2 3 6. இப்போ 2 2 பெருக்குனா 4. ரெண்டாவது 8 1/3 × 5. கலப்பு பின்னத்தை தகா பின்னமாக மாற்றணும். 3 24, 24 ஒன்றையும் கூட்டினா 25/3 × 5. இதை அடிக்க முடியாது, அப்போ பெருக்கும். 25 5, 5 25, மிச்சம் 2, 2 10 12, 125/3. 125/3 வரும். 125/3 நம்ம கலப்பு பின்னமாக மாற்றலாம். 4 3 12, அடுத்து 1 3 3, மிச்சம் 2/3. அப்போ நமக்கு வர்ற மதிப்பு வந்து 41 2/3. ஏன்னா 125 3ஆல் வகுப்போம். 4 3 12 0, அடுத்து 5 இறக்குவோம். 1 3 3, கழிச்சோம்னா 2. ஈவு, அடுத்து மீதி, கீழே வகுக்கிற நம்பர். இப்போ நமக்கு ஆன்சர் வந்து 41 2/3 வரும். 5ல் 2, 5ல் 3வது வந்து 3/8 × 4/5. இதை ஏதாவது அடிக்க முடியுமான்னு பார்க்கலாம். 4ஆல் அடிக்கலாம். 1 4, 2 8. அடுத்து 3ஐயும் இங்கே 1 இல்லாட்டி 1 இருக்கதா இருந்தால் 3 1 பெருக்கணும். 3/2 10. இது வந்து தகு பின்னத்தில் இருக்குது, கலப்பு பின்னமாக மாற்ற முடியாது. அப்போ இதை அப்படியே விட்டுறலாம், 3/10ன்னு. அடுத்து பாருங்கள், 3 5/7 × 1 1/13. இப்போ 3 21, 21 5 கூட்டுனா 26/7 × 1 13 13, 13 1 14/13. இப்போ இதை வந்து அடிக்கலாம். 1 7 7 14, அடுத்து 1 13 13, 13 26. இப்போ 2 2 பெருக்குனா நமக்கு 4ன்னு கிடைக்கும். அடுத்து பாருங்க, பின்வருவனவற்றை வகுக்க. ஃபஸ்ட்டு இது வந்து 3/7 வகுத்தல் 4. இந்த வகுத்தலை பெருக்கலாக மாற்றும் போது நமக்கு இது இந்த 4ஓட தலைகீழ் எழுதுவோம். இப்போ 3/7 × 4 வந்து 1/4ன்னு எழுதுவோம். இப்போ பெருக்கணும்னா 3/3 7 4 28. நமக்கு வர்ற மதிப்பு வந்து 3/28. அடுத்து பாருங்க, 4/3 வகுத்தல் 5/9. இப்போ 4/3 அப்படியே எழுதிடுவோம். வகுத்தலை பெருக்கலாக மாற்றும் போது இந்த 5/9 நமக்கு 9/5 மாறும். இப்போ அடித்தோம்னா 1 3 3, 3 9. அடுத்து ஒன்றும் பண்ண முடியாது, பெருக்கணும்னா 12/5ன்னு கிடைக்கும். இது வந்து நமக்கு தகா பின்னமாக இருக்குது. அப்போ கலப்பு பின்னமாக மாற்றலாம். 2 10, மிச்சம் 2 2/5. அப்போ நமக்கு மதிப்பு வந்து 2 2/5ன்னு கிடைக்கும். அடுத்து 3வது பாருங்கள், 4 1/5 வகுத்தல் 3 3/4. கலப்பு பின்னத்தை தகா பின்னமாக மாற்றணும். 4 5 பெருக்குனா 20, 20 1 கூட்டினா 21/5 வகுத்தல் 3 12, 12 3 கூட்டினா நமக்கு 15/4ன்னு வரும். அடுத்து 21/5 அப்படியே போட்டுருவோம். இந்த வகுத்தல் பெருக்கலாக மாறும்போது 15/4 வந்து 4/15ன்னு மாறும். இப்போ இதை வந்து 3ஆல் அடிக்கலாம். 5 3 15, இங்கே 7 3 21. இப்போ பெருக்கணும்னா 4 28/5 25. இது தகா பின்னமாக இருக்குது. அப்போ கலப்பு பின்னமாக மாற்றலாம். 1 25 25, மிச்சம் 3 3/25. அப்போ ஆன்சர் வந்து 1 3/25. அடுத்து 4வது பாருங்கள், 9 2/3 வகுத்தல் 1 2/3. இப்போது கலப்பு பின்னத்தில் இருக்கு, தகா பின்னமாக மாற்றணும். 9 3 27, 27 2 கூட்டினா 29/3 வகுத்தல் 1 3 3, 3 2 கூட்டினா 5/3. அடுத்து நம்ம ஃபஸ்ட்டு உள்ளதை 29/3 அப்படியே எழுதிடுவோம். இந்த வகுத்தலை பெருக்கலாக மாற்றும் போது அதுக்கடுத்து இருக்க 5/3 வந்து நமக்கு 3/5 மாறிடும். இப்போ 3 3 அடிச்சிருவோம். நமக்கு ஆன்சர் வந்து 29/5ன்னு வரும். இது வந்து தகா பின்னமாக இருக்குது. அப்போ கலப்பு பின்னத்தில் மாற்றலாம். 5 25, மிச்சம் 4 4/5. இப்போ ஆன்சர் வந்து 5 4/5ன்னு வரும். அடுத்து 7வது சம் பாருங்கள். கௌரி
3 1/2 கிலோகிராம் தக்காளியையும் 3/4 கிலோகிராம் கத்தரிக்காயையும் 1/4 கிலோகிராம் வெங்காயத்தையும் வாங்கினார். அவர் வாங்கிய காய்கறிகளின் மொத்த எடை எவ்வளோன்னு கேட்டிருக்காங்க. அப்போ மூணையும் கூட்டுவோம். 3 1/2 ப்ளஸ் 3/4 ப்ளஸ் 1 1/4. இது நம்ம முழு எண்ணாக கூட்டிட்டு அடுத்து பின்னத்தை கூட்டலாம். அப்படி இல்லாட்டி கலப்பு பின்னத்தெல்லாம் தகா பின்னமாக மாற்றிட்டு கூட்டிக்கலாம். 2 6 6 1 7/2 ப்ளஸ் 3/4 ப்ளஸ் 1 4 4 1 5/4 ஈக்குவல் டு இப்போ 1ல் 2 இருக்குது, மித்த 2லே 4 இருக்குது. அப்போ நம்ம மீச்சமாக எடுப்போம். மீச்சமாக எடுத்தால் நமக்கு 4ன்னு கிடைக்கும். 2, 4, 4. ஃபஸ்ட்டு 2ஆல் போட்டோம்னா 1 2 2 2 4 2 4. அடுத்து 2ஆல் போட்டோம்னா 1 1 1. அப்போ நமக்கு மீச்சமாக வந்து 4. அதை கீழே போட்டுருவோம். ஃபஸ்ட்டு இது பாருங்கள் 7/2. இந்த 2ஐ 4ஆக மாற்றினா 2ஆல் பெருக்கும்போது மேலே 2ஆல் பெருக்குவோம். அப்போ 7 2 14. அடுத்து 2 இதுலையுமே கீழே 4 இருக்கனால மேலே உள்ள நம்பரை மட்டும் போட்டுக்கணும். 3 + 5. இப்போ கூட்டணும்னா 14ஐயும் 3ஐயும் கூட்டினா 17, 17ஐயும் 5ஐயும் கூட்டினா நமக்கு 22ன்னு கிடைக்கும். 22/4. இப்போ 2ஆல் அடிக்கலாம். 1 2 2 4. இங்கே 11 2 22. அடுத்து பாருங்கள் 11/2ன்னு இருக்குது. தகா பின்னமாக இருக்குது. இதை கலப்பு பின்னமாக மாற்றோம்னா 2 10 மிச்சம் 1 1/2 கிலோகிராம். அப்போ நமக்கு ஆன்சர் வந்து 5 1/2 கிலோகிராம். அடுத்து பாருங்கள், ஒரு தகர எண்ணெய் பெட்டியில் 3 3/4 லிட்டர் எண்ணெய் இருந்தது. அதிலிருந்து 2 1/2 லிட்டர் எண்ணெய் பயன்படுத்தப்பட்டு விட்டது எனில் எவ்வளவு எண்ணெய் மீதம் இருக்குன்னு சொல்லியிருக்காங்க. மொத்தம் 3.25 லிட்டர் இருந்திருக்கு. அதிலிருந்து 2.5 லிட்டர் எடுத்துட்டாங்க. அப்போ மீதம் எவ்வளோ இருக்குன்னு கேட்டிருக்காங்க. அப்போ மொத்தத்தில் இருந்து பயன்படுத்திய எண்ணெயை கழிக்கணும். கழிச்சா நமக்கு ஆன்சர் கிடச்சிரும். இப்போ 3 3/4 மைனஸ் 2 1/2. கலப்பு பின்னத்தை தகா பின்னமாக மாற்றணும். முன்னாங்க 12, 12ஐயும் 3ஐயும் கூட்டினா 15/4 மைனஸ் 2 4 4 1 5/2. இப்போ நமக்கு 4க்கும் 2க்கும் மீச்சமாக எடுத்தால் 4. ஃபஸ்ட்டு இதில் வந்து கீழே 4 இருக்கனால மேலே உள்ள மதிப்பு 15ன்னு போட்டுருவோம். அடுத்து மைனஸ் சிம்பிள் இருக்குது, மைனஸு. அடுத்து 2வதுல கீழே 2 இருக்குது. இதை 4ஆக மாற்றோம்னா 2ஆல் பெருக்கும். அப்போ மேலே 2ஆல் பெருக்கும் 10. இப்போ நமக்கு 5/4ன்னு வரும். இது தகா பின்னமாக இருக்குது. அப்போ கலப்பு பின்னமாக மாற்றோம்னா 1 1/4 லிட்டர்னு கிடைக்கும் ஆன்சர். அடுத்த சம் பாருங்க. நிலவன் 1 மணி நேரத்தில் 4 1/2 கிலோமீட்டர் நடக்க முடியும் என்றால் அவர் 3 1/2 மணி நேரத்தில் எவ்வளவு தூரத்தை கடப்பார்னு சொல்லியிருக்காங்க. அதாவது 1 மணி நேரத்தில் அவங்களால 4.5 கிலோமீட்டர் நடக்காங்கன்னா 3.5 மணி நேரத்தில் எவ்வளோ தூரம் நடப்பாங்கன்னு கேட்டிருக்காங்க. அப்போ 2 நம்ம பெருக்குவோம். பெருக்குன்னா ஆன்சர் கிடச்சிரும். 4 1/2 இன்ட்டு 3 1/2. இப்போ 4 2 8 8 1 9/2 இன்ட்டு 3 2 6 6 1 7/2. இப்போது நமக்கு 9ஐயும் 7ஐயும் பெருக்குனா 63/4ன்னு வரும். அடுத்து இது வந்து தகா பின்னத்தில் இருக்குது. கலப்பு பின்னமாக மாற்றுவோம். 4ஆல் வகுத்தோம்னா 1 4 4 மிச்சம் 2 5 20 மிச்சம் 3 3/4. இப்போ ஆன்சர் வந்து 15 3/4 கிலோமீட்டர் தூரத்தை கடப்பார். அடுத்து 10வது பாருங்கள். 15 3/4 மீட்டர் நீளமுள்ள திரைச்சீலையை ரவி வாங்கினார். அவர் அதை ஒவ்வொன்றும் 2 1/4 மீட்டர் நீளமுள்ள சிறிய திரைச்சீலைகளாக வெட்டினால் அவருக்கு எத்தனை சிறிய திரைச்சீலைகள் கிடைக்கும்னு கேட்டிருக்காங்க. எத்தனை சிறிய திரைச்சீலைகள்னு கேட்டிருக்காங்க. இப்போ பாருங்கள், இவ்வளோ நீளம் இருக்குது. இது வந்து எடுத்துக்காட்டுக்கு இதிலிருந்து இது மொத்த நீளம். இதிலிருந்து நமக்கு 2.25 மீட்டர் 2.25 மீட்டராக கட் பண்ணால் கரெக்டாக 2.25 மீட்டருக்கு கட் பண்ணால் அந்த இதை வந்து எத்தனை பீஸ் கிடைக்கும்னு கேட்டிருக்காங்க. அப்போ நம்ம இதை வந்து வகுக்கணும். 15 3/4 வகுத்தல் 2 1/4. இப்போ இவ்வளோ பெரிய நீளம் இருக்குது. இதில் நமக்கு 2.25 2.25 நம்ம கட் பண்ணணும்.
அப்போ நம்ம வகுத்தோம்னா சரியான ஆன்சர் கிடச்சிரும். அதனால தான் 15 3/4 வகுத்தல் 2 1/4ன்னு போடுறோம். 15 4 பெருக்குனா நமக்கு 60, 60 3 கூட்டுனா 63/4 வகுத்தல் 8 9/4. அடுத்து 63/4 போடுவோம். இந்த வகுத்தல் பெருக்கலாக மாறும்போது 9/4 நமக்கு 4/9ன்னு மாறும். 4 4 கேன்சல் ஆயிரும். 1 9 9, 7 9 63. இப்போ நமக்கு ஆன்சர் வந்து 7 துண்டா வரும். அடுத்த சம் பாருங்க. எது தவறுன்னு கேட்டிருக்காங்க. 4 ஆப்ஷன் கொடுத்து இதில் வந்து எது தவறுன்னு கொடுத்துருக்காங்க. ஃபஸ்ட்டு இதில் வந்து 1/2 தான் 1/3 விட பெருசுன்னு சொல்லியிருக்காங்க. நம்ம ஏற்கனவே பார்த்துருக்கோம். ஓரலகு பின்னத்தில் கீழே என்ன நம்பர் சிறுசாக இருக்கோ அந்த பின்னம் தான் பெருசுன்னு முன்னாடியே படிச்சிருக்கோம். அப்போ இது வந்து சரி. ஏன்னா ஓரலகு பின்னத்தில் ரெண்டையும் கம்பேர் பண்ணும்போது கீழே எந்த எண் வந்து சின்னதாக இருக்கோ அந்த பின்னம் தான் பெருசாக இருக்கும்னு முன்னாடியே படிச்சிருப்போம். அப்போ இது வந்து 1/2 தான் பெருசுன்னு சொல்லியிருக்காங்க. அப்போ இது வந்து இந்த இதுக்கு இது சரி. ஆனால் சம்மில் வந்து எது தவறுன்னு கொடுத்துருக்காங்க. இந்த இதுக்கு இது வந்து சரியாக இருக்குது. அடுத்து பாருங்கள். இந்த 2 இதில் 7/8 தான் பெருசுன்னு சொல்லியிருக்காங்க. நம்ம இதை பார்ப்போம். பகுதி வந்து வேறு வேறையாக இருக்குது. இப்போ மீச்சிமா எடுப்போம். 8க்கும் 7க்கும் மீச்சிமா எடுத்தால் எண்ணெயில் 56. இப்போ ஃபஸ்ட்டு இதில் வந்து கீழே 8ன்னு இருக்குது. மேலே வந்து 7. 8 56 மாற்றம்னா 7ஆல் பெருக்கும். இப்போ மேலேயும் 7ஆல் பெருக்கும். 7 7 49. அடுத்து ரெண்டாவது பாருங்கள். 6 கீழே வந்து 7. 7 56 மாற்றம்னா 8ஆல் பெருக்கும். இப்போ மேலே இப்போ 48. இவங்க என்ன சொல்லியிருக்காங்க, இதுதான் பெருசுன்னு இருக்காங்க. நமக்கு 49 தான் பெருசு. அப்போ இதுவும் சரி. அதாவது இவங்க கொடுத்துருக்கிறது வந்து சரி. நமக்கு கேட்டிருக்கிறது வந்து எது தவறாக சொல்லியிருக்காங்கன்னு கேட்டிருக்காங்க. அடுத்து பாருங்கள். 8/9 இது வந்து 9/10 விட சிறுசாக இருக்குது. நமக்கு 9/10 தான் பெருசுன்னு சொல்லியிருக்காங்க. 2 வேறு வேறையாக இருக்குது. மீச்சமாக எடுத்தால் 90. 9 90 மாற்றம்னா 10ஆல் பெருக்குவோம். இப்போ மேலேயும் 10ஆல் பெருக்குவோம். இப்போ 80. சிம்பிள் வந்து இங்கிட்டு இருக்கு. அதாவது இது வந்து சிறுசுன்னு சொல்லியிருக்காங்க. இங்கே 9. இப்போ 9 81. அப்போ அவங்க கொடுத்துருக்கிறது சரியாக தான் கொடுத்துருக்காங்க. ஏன்னா நமக்கு இந்த இது தான் பெருசாக இருக்குது. ஆனால் நமக்கு சம்மில் கேட்டிருக்கிறது எது தவறுன்னு கேட்டிருக்காங்க. அடுத்து பாருங்கள். இதுக்கு 2க்கு மிச்சம் எடுத்தால் 110. இப்போ இங்கே 11 இருக்குது. 110 ஆக்கணும்னா 10ஆல் பெருக்குவோம். மேலேயும் 10ஆல் பெருக்குவோம். 100. அடுத்து சிம்பிள் கரெக்டாக போட்டுருவோம். அடுத்து இங்கே பாருங்கள். 10 இருக்குது. நமக்கு 110 வரணும்னா 11ஆல் பெருக்குவோம். மேலேயும் 11ஆல் பெருக்குவோம். 99. நமக்கு 100 தான் பெருசு. இப்போ சிம்பிள் வந்து இப்படி தான் இருக்கணும். இவங்க வந்து 99 பெருசுன்னு கொடுத்துருக்காங்க. இப்போ இது வந்து தவறு. ஆனால் நமக்கு எது தவறுன்னு தான் கேட்டிருக்காங்க. இப்போ இந்த 4 இதுலேயும் ஈயனா தான் தவறு. 10/11. ஏன்னா நமக்கு இந்த மதிப்பு தான் பெருசாக இருக்குது. அப்போ ஆப்ஷன் வந்து ஈயனா தான் சரியான ஆப்ஷன். எது தவறுன்னு கேட்டிருக்கிறதுனால. அடுத்து பாருங்கள். 3/7 மற்றும் 2/9க்கு இடையே உள்ள வேறுபாடு என்னன்னு கேட்டிருக்காங்க. வேறுபாடுன்னா நம்ம கழிப்போம். 3/7 மைனஸ் 2/9. இப்போ மீச்சம் எடுத்தோம்னா 63. ஃபஸ்ட்டு இதில் கீழே 7 இருக்குது. 63 மாற்றணும் 9ஆல் பெருக்கணும். இப்போ மேலே 9ஆல் பெருக்கணும். 9 27. அடுத்து மைனஸ் சிம்பிள் இருக்குது. அடுத்து 2/9. 9 63 மாற்றணும் 7ஆல் பெருக்குவோம். இப்போ மேலேயும் 7ஆல் பெருக்குவோம். அப்போ 7 14. இப்போ நம்ம கழிச்சோம்னா 13/63ன்னு கிடைக்கும் ஆன்சர். இது வந்து ஆனால இருக்குது. அடுத்த சம் பாருங்க. 53/17 தலைகீழி என்னன்னு கேட்டிருக்காங்க. நமக்கு தலைகீழினா என்னன்னு தெரியும். இதை அப்படியே மாற்றி போடுவோம். இப்போ நமக்கு ஆன்சர் வந்து 17/53ன்னு கிடைக்கும். இது வந்து ஈனால இருக்குது. அடுத்து 14 பாருங்கள். 6/7 ஈக்குவல் A/49 எனில் ஏயோட மதிப்பு என்னன்னு கேட்டிருக்காங்க. நமக்கு ஏ தான் தேவை. ஏயை மட்டும் அப்படியே வச்சுட்டு 6/7 இருக்கா. இந்த வகுத்தலில் இருக்க 49
ஈக்குவல் டு அங்கிட்டு போகும்போது பெருக்கல்லாம் மாறும். இப்போ 6/7 × 49 ஈக்குவல் டு ஏன்னு எழுதுவோம். இப்போ 7 லட்சமா 1 7 7 7 7 49. அப்போ 6ஐயும் 7ஐயும் பெருக்குனா நமக்கு ஆன்சர் வந்து 42ன்னு கிடைக்கும் ஏயோட மதிப்பு. இது வந்து ஆனால இருக்குது. அடுத்து 15வது சம் பாருங்க. புகழ் தனது கைச்செலவிற்காக தன் தந்தையிடமிருந்து பெரும் தொகைக்கு 4 வாய்ப்புகள் அளிக்கப்பட்டன. அவர் அதிக பணத்தை பெற அவ்வாய்ப்புகளில் எதை தேர்ந்தெடுக்க வேண்டும்? ஃபர்ஸ்ட் ஆப்ஷன் வந்து 150ல் 2/3. அடுத்து வந்து 150ல் 3/5. அடுத்து 150ல் 4/5. அடுத்து 150ல் 1/5. அதாவது புகழ் வந்து அவங்க அப்பாட்ட ரூபா கேட்காங்க. அவங்க வந்து இந்த 4 ஆப்ஷனில் ஏதாவது ஒன்று செலக்ட் பண்ண சொல்கிறாங்க. இந்த ஆப்ஷனில் எந்த ஆப்ஷனில் வந்து அமௌண்ட் வந்து அதிகமாக இருக்கும்னு கேட்டிருக்காங்க. இப்போ 150ல் 2/3னா நம்ம இதை எப்படி எழுதலாம்னா 150 × 2/3ன்னு எழுதலாம். இப்போ 1 3 3 5 3 15 0. இப்போ இதை பெருக்கணும்னா நமக்கு 100 ரூபான்னு கிடைக்கும். அடுத்து பாருங்கள் 150 × 3/5. 5 லட்சம் ஒரு 5 5 3 15 0. இது வந்து 90 ரூபா. அடுத்து 150. இது வந்து புக்கில் 1/5ன்னு இருக்கும், 4/5ன்னு மாற்றிக்கோங்க. 150 × 4/5. ஒரு 5 5 3 15 0 3 12 0 120 ரூபா. அடுத்து வந்து 150 × 1/5. ஒரு 5 5 3 15 0. இது வந்து 30 ரூபா. அவங்க கேட்டிருக்கிறது வந்து அதிகமான ரூபா இருக்கணும்னா எதை வந்து தேர்ந்தெடுக்கணும்னு. இந்த 4 இதில் அதிகமாக இருக்கிறது வந்து 120 ரூபா தான். அப்போ ஆப்ஷன் வந்து இ தான் சரி. 150ல் 4/5.